உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வானதி, என்னம்மா? இன்னைக்கு ராத்திரி உனக்கும் அருளுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்க. எங்களுக்கு மட்டுமா இல்ல கரிகாலன் மாமாக்கும் நந்தினிக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்றாங்களா? அவங்களுக்கும் சேர்த்துதான் பண்றாங்க. இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை வானதி. இதுல இருக்க பிரச்சனைய நீதான் சரி பண்ணணும். மா, நீ என்ன பத்திலாம் எதுவும் கவலைப்படாதம்மா. கடவுள் எனக்கு விதிச்ச வாழ்க்கைன்னு தான் நான் இப்ப வரைக்கும் நம்புறேன். அதனால நான் கடவுள் கிட்டயே விட்டுட்டேம்மா. இப்ப ஏன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறத விட முதல்ல கரிகாலன் மாமாவும் நந்தினியும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். அதுக்கப்புறம் தான் நான் என் வாழ்க்கைய பத்தியே யோசிப்பேன். உன் வாழ்க்கையும் முக்கியம்தாம்மா. அதான் நான் கடவுள் கிட்ட விட்டுட்டேன்லம்மா. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. எனக்கு ஒரு பக்கம் உங்க அப்பாவை நினைச்சதான் பயமா இருக்கு. என்ன செய்ய காத்திருக்காரோ தெரியலையே. இன்னைக்குதான் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. இப்ப நீயும் நந்தினியும் தனியா ஒரே ரூம்ல தான் இருப்பீங்க. அப்ப நந்தினி கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடு. நம்ப வச்சு என்ன கழுத்து அறுத்துட்ட. இல்ல நந்தினி, கோவில்ல வச்சு திரும்ப என் முதுகுல குத்திராதன்னு சொன்ன. ஆனா நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்ட. நீல என்ன மாதிரி மனுஷன்? உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. நந்தினி, யோசிக்காத மாமா. எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பு. நந்தினி படிச்ச பொண்ணு வேற. நீ சொல்றத அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அவளுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா உன் மேல இருக்கிற கோவம்லாம் அவளுக்கு போயிடும். சரி, சொல்லிடுறேன். எங்க 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 நில்லுங்க. என்ன இதெல்லாம் கேக்குறேன்ல? ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? மா மா என்னடா மா, என்னம்மா அதெல்லாம்? என்கிட்ட கேட்டா எல்லாம் உங்க பெரியப்பா ஏற்பாடு. நான் சொல்றத இந்த வீட்ல யார் கேக்குறா? கல்யாணங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம். அதுல ஏமாந்துட்டா எவ்வளவு பெரிய வலி. எப்படிதான் அருள் அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்கானோ. இதுல தேவையில்லாம சாந்தி முகூர்த்தம் வேற. எல்லாம் அந்த வானத்தியோட சதி வேலை. பள்ளி மாதிரி இருந்துகிட்டு அந்த வானத்தை எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டா. அவ சத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பயங்கரமா திட்டம் போட்டு நாடகம் ஆடி அவ நினைச்சத சாதிச்சுக்கிட்டே இருக்கா. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்பவும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த வானதி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்தி உன் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அவளை மன்னிக்கவே கூடாது. எந்த பொண்ணாவது அவ விரும்புற பையனை இவ்ளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணுவாளா? எவ்வளவு பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணிருக்கா உனக்கு. அவளுக்கு உன்னை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. அவ நினைச்சத சாதிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் அவளுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா எந்த எல்லைக்கும் போக தயங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுயநலவாதி. அவ கூட எல்லாம் வாழவே முடியாத அருளு. முதல்ல அவ நம்ம பக்கத்துல இருக்கிறது நமக்கு ஆபத்து. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு.
அம்மா நான் உன் கூட இருக்கேன். அக்கா நானும் உன் கூட இருக்கேன்க்கா. ம். அக்கா சொன்ன மாதிரி அவள மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சிருக்கிறதே ஆபத்து தான். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. மத்ததெல்லாம் மாமா நான் பாத்துக்கிறேன். ஆனா அவ கூட வாழணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி ஊரையே முட்டாளாக்கி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ அவ. அவ நம்ம கூடலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உன்னை தேவையில்லைன்னு நினைச்சிட்டா நீ பக்கத்துல படுத்துட்டு இருக்கும் போதே உன் மேல பெரிய கல்லு தூக்கி போட்டாலும் போடுவா. அதனால எவ்வளவு சீக்கிரம் நாம அவளை வீட்டை விட்டு துரத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அப்புறம் முக்கியமா சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் சொம்பு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்தான்னா அவ பல்ல உடைச்சிடு. நந்தினி கோவப்படாதடி. நீ நினைக்கிற மாதிரி கரிகாலம் கிடையாது. ஆமாமா, நானும் அதே தான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி கரிகாலன் இல்ல. அடுத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஜடம் அவன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. அவன் ரொம்ப நல்லவம்மா. எப்பவுமே அவனை பத்தி யோசிக்காம அடுத்தவங்க நல்லா இருக்கணும் தாமா அவன் யோசிப்பான். அப்படின்னு அவன் நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். உனக்கு தான் அவனை பத்தி தெரியலமா. எல்லார் மேலயும் அக்கறை இருக்கிற மாதிரியும், அதுவும் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் இவ்ளோ நாள் நடிச்சிருக்கான். உண்மை அது இல்ல. அவனுக்கு யாரு முக்கியமோ அவங்களுக்காக மட்டும் யோசிக்கிற ஒரு சுயநலவாதி. நந்தினி, அவனை நான் எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமாமா? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாமா. ஏய், என்னடி கழுத்து அறுத்துட்டான்லாம் பேசிட்டு இருக்க? நீ வேணான்னு சொல்லியும் அவன் ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினான் தெரியுமா? நந்தினி உன்னை புரிஞ்சுக்காம உன் மேல கோவத்துல இருக்காயா? அவ அவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்ல, அது நான் பண்ண பெரிய தப்பு தானே. அப்ப அவ என் மேல கோவப்படதானே செய்வா. அப்பா, நான் சொல்லிதானப்பா நீ அவ கழுத்துல தாலியே கட்டின. அது அவளுக்கு தெரியாதுல்ல அத்தை. அப்போ அத முதல்ல சொல்லிரலாம்ப்பா. நான் சொல்லிதான் நீ அவ கழுத்துல தாலி கட்டினேன்னு தெரிஞ்சா அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவம் போயிடும்லப்பா. வேணாம் அத்தை. ஏன்பா வேணான்னு சொல்ற? நந்தினிக்கு இருக்க ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தானே அவன் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம அம்மா கூட அவளுக்கு சாதகமா இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அவளால தாங்கிக்க முடியாது. மனசு உடைஞ்சு போயிடுவா அத்தை. அதுக்கப்புறம் அவ யாரையுமே நம்பாம தனியா இருக்க ஆரம்பிச்சிருவான். அது அவ வாழ்க்கையவே நரகமாக்கிரும். அதனாலதான் அத்தை சொல்றேன், நீங்க அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.